வணக்கம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்ட் 3 சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 3 2023ல நடந்தது. ஒரு டெட் எக்ஸாம் சரிங்களா? அதாவது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு சரிங்களா? இரத்தல், இரத்தல். அதாவது இரத்தல்னா கையேந்துதல், இந்த பார்த்துக்கங்க. இன்னொன்று இரத்தல்னா மரணம். இது தமிழ் கொஸ்டின் சரிங்களா? ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்ட் 1, பார்ட் 2 போட்டிருக்கேன். இது வந்து பார்ட் 3. அடுத்து பாருங்க. பொருள் வேறுபாடு அறிய. இறங்கு, இறங்கு. அதாவது சின்ன ரேன்னா கருணை காட்டு, டபுள் சுரி ரேன்னா கீழே வா, இறங்குன்னா கீழே வா சரிங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். அதாவது கொஸ்டின் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு மாறி மாறி கிடக்கு. இதில் வந்து ஆப்ஷன் டியில் உள்ளது தான் சரியான பதில். அதேமாரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அடுத்து பாருங்கள், அதேமாரி தான் சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆப்ஷன் பியை பாருங்கள், உலகம் உள்ள வரையில் தமிழ் மொழி வாழட்டும். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறத்து பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இது பாருங்கள், நம்ம அகர வரிசைப்படினால ஃபஸ்ட் எடுத்தோம்னா உயிரெழுத்துக்கள் தான் எடுக்கணும் சரிங்களா? அ ஆ இ அதுதான் எடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா அன்பு அன்பு வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக தான் வரும். ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம். அதுக்கப்புறம் மெய்யெழுத்துக்கள் வருது சரிங்களா? அன்பு, ஆடு, இரக்கம், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை சரிங்களா? இந்த ஆர்டரில் கரெக்டாக வருது. அடுத்து பாருங்கள், ஆப்ஷன் 7வது கொஸ்டின். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தேசியம், துறைமுகம், நகரம், நெடுஞ்சாலை, மாவட்டம். இதில் இது பார்த்தீங்கன்னா துறைமுகம், தேசியம், நகரம், நெடுஞ்சாலை, மாவட்டம். இதுதான் வந்து சரியான பதில். அடுத்து பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்துக. ஆப்ஷன் பியில் உள்ளது பாரதம், புதுமை, ப, பா, பே, போ அந்த மாதிரி அந்த அந்த இதில் அரசு வருது. அதில் வந்து பாரதம் சரிங்களா? மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளன் பேரை தேர்ந்தெடுங்க. மகிழ்ங்கிற வினையாளன் பேர் வந்து மகிழ்ந்தோர் சரிங்களா? மகிழ்தல்ங்கிறது ஒரு தொழில் பேர் தெரியும். மகிழ்ந்தோர் தான் கரெக்டான இது. பின்வரும் வேர்ச்சொல்லுக்கு வினையாளன் பேருன்னு கேட்டால் ஊன்னா உண்கின்றவன். அடுத்து பாருங்க, பொறித்த என்னும் வேர் சொல்லை தேர்ந்தெடுங்க. பொறி, அதாவது பொறித்து வேர்ச்சொல் எப்போதும் ஒரு கட்டளையில் பொருளில் தான் இருக்கும். பொறி சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில். வேர்ச்சொல்லின் தொழில் பேரை எழுதுங்கன்னு கேட்டால் நடன்னா நடத்தல். வினைமுற்றுக்கூறிய வேர்ச்சொல்லை எழுதுங்கன்னு கேட்டால் தருகின்றனர் அப்படின்னா தா. வேர்ச்சொல் எப்படி இருக்கும்? கட்டளை பொருளில் தான் இருக்கும். தான் தான் வேர்ச்சொல் சரிங்களா? எளிமையாக தான் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம எக்ஸாம்களில் குழப்பிடும். நம்ம வந்து அடிக்கடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க பார்க்க நம்மளுக்கு வந்து தெளிவு கிடைக்கும். எவ்வளோக்குள்ளே நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கமோ அவ்வளோக்குள்ளே நம்மளுக்கு வந்து நம்ம பிழைகள் வந்து திருத்தப்படும். வேர்ச்சொல்லை வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் சரிங்களா? பாடுகிறாள் என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லுன்னு கேட்டால் பாடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்து அரும்பு, போது, மலர், வீ, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கினா பூவோட நிலைகளை குறிக்குது சரியா? பூவோட நிலைகள் தான் நம்ம அரும்பு, மொட்டு, மலர், பீ, செம்மல் இதெல்லாம் குறிக்கும் சரிங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்து கொட்டை, மூதிரை, கால், தேங்காய் இதெல்லாம் வந்து மணி வகைகள். அது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு தருக. ராமன் டேஸ் எதுனா ராமன் கணை. கணைன்னா அம்பு, அம்பு எய்தான் சரிங்களா? அடுத்து பார்த்துங்க, கூரை, கூரை ஒளி வேறுபாடு இருந்தால் வீட்டோட கூரை வந்து கூரை. அடுத்து புடவைக்கு வந்து இன்னொரு பேர் கூரை தான் சரிங்களா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொன்னா சால்னி சாயல்னு கேட்டால் கலர் நிலம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுன்னு கேட்டால் க்ளைட் லைன்ஸ்ன்னு கேட்டால் பின்பற்றத்தக்க வழிமுறைகள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிஞர்கிட்ட சரியான இணை, அதாவது கிரெடிட்டிங்கன்னா கடன் அட்டை. இதுதான் சரியான இது. டிஜிட்டல் இது டெபிட் கார்டு, ஆன்லைன் ஷாப்பிங் இதெல்லாம் தவறான வார்த்தை. கிரெடிட் கார்டுனா அது கடன் அட்டை. தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக சரிங்களா? வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. அதாவது வாழைப்பழம் அந்த பற்றியில் வந்து மிஸ்டேக்கில் கிடக்கு. உடலுக்கு மிகவும் நல்லது. நல்லதுலங்க அது இன்னும் ஒரு செவுத்தில் விடுற பள்ளிக்கு வர இல்லு சரிங்களா? அந்த இது நல்லது, அதான் சரியான பதில்.
23ஆம் கொஸ்டின் பாருங்க. மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்த மரபு பிழையுள்ள, சரிங்களா, பிழையற்ற கிடையாது, பிழையுள்ள பூப்பறி. இது வந்து ஒரு பிழை உள்ளது. சோறுபுண், பானை வனை, சோறெழுப்பு இதெல்லாம் சரியான இது. அதில் வந்து மரபு பிழையுள்ளன்னு கேட்டால் பூப்பறி. இந்த கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இது எழுதணும், சரிங்களா. பிழை திருத்தம், அதாவது சிங்கம் வந்து சிங்கக்குருளை, அதோட சிங்கத்தோட இளமை பேருங்கிற சிங்கக்குருளை. குற்றியலுகிற வகையிலிருந்து பொருந்தாத சொல்லுதுன்னு கேட்டால் நெஞ்சு, இரும்பு, வண்டு, அமிழ்து. இந்த அமிழ்து வந்து பொருந்தாத சொல்லு. அடுத்து பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிய சினை பேருக்கு பொருந்தாத சொல்லி கண்டறிய கேட்டால் இது வந்து கண், கிளை, வால் இதெல்லாம் சினைப்பெயர்கள். சிவப்புங்கிறது சினைப்பெயர்கள் கிடையாது, உறுப்பில் கிடையாது. அணுகு, அணுகு என்பது எதிர்ச்சொல்லுன்னு கேட்டால் விலகு. எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்த எல் என்பதன் எதிர்ச்சொல்லுன்னு கேட்டால் எல்னானது பகல். இங்கே வந்து எல்னா இதில் வந்து எதிர்ச்சொல்லுன்னு கேட்டால் இரவுன்னு வரணும். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. உதிர்ந்தன்னா அது எதிர்ச்சொல் வந்து மறைந்த. பிரித்தெழுதுக. இது கலன் அல்லான்னு கேட்டால் கலன் ப்ளஸ் அல்லால், இதுதான் சரியான வார்த்தை. ஆப்ஷன் சியில் உள்ளதுதான் சரியான வார்த்தை. வானம் அளந்து, வானம் ப்ளஸ் அளந்தது, வானம் ப்ளஸ் அளந்தது, சரிங்களா. சரியான விடையை தேர்ந்தெடுத்த கண் ப்ளஸ் அழகுன்னா கண்ணழகு, சரிங்களா. கண் ப்ளஸ் அழகுன்னா கண்ணழகு. அடுத்து பாருங்கள், பத்தியுள்ள வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுங்க. இந்த இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்த்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கரிகாலன் கல்லணை கட்டிய கல்லணை பல ஆண்டுகள் ஆராய்ந்தார். கல்லணை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது. தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளம் குன்றியது. இந்த சூழலில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளர் சர் ஆர்த்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர் பயனற்று இருந்த கல்லணையை மணல் போக்கின்களை அமைத்தார். கல்லணையின் அடித்தளம் ஆராய்ந்து பழந்தமிழர் அணைகட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்திருந்தார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரை சூட்டினார். மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு தான் 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். இந்த பார்த்தீங்கன்னா இந்த பேராவில் உள்ள பற்றி வந்து கேட்டால் 9th தமிழ் புக்கில் இருக்குது, 9th புது புக்கு தமிழில் இருக்குது. இதில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை பார்த்துட்டு நல்லா படிச்சுட்டு கீழே கொஸ்டின் பார்க்கணும். தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை இழந்த மாவட்டம்னு கேட்டால் தஞ்சாவூர் மாவட்டம். ஆங்கில அரசு சர் ஆர்த்தர் காட்டனை எப்பணியில் நியமித்ததுன்னு கேட்டால் தனி பொறுப்பாளர், சரிங்களா. கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை எதுன்னு கேட்டால் தௌலீஸ்வரம் அணை. தௌலீஸ்வரம் வந்து கல்லணையோட கட்டுமான உற்பத்தியை கொண்டு சர் ஆர்த்தர் காட்டன் தௌலீஸ்வரம் அணை கட்டியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யாருன்னு கேட்டால் சர் ஆர்த்தர் காட்டன். பழந்தமிழ் அணைக்கட்டும் திறனை பாசன மேலாண்மை மக்களுக்கு எடுத்து கூறியாருன்னா சர் ஆர்த்தர் காட்டன், சரிங்களா. ஒருமை பன்மை பிழையை நீக்கிட இவை டேஸ் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன், இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள் என்று வாங்கினேன், சரிங்களா. அடுத்து பார்த்தா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டால் மூவேந்தர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இதுதான் வந்து பிழையற்ற தொடர். மற்ற எல்லாம் வந்து வாசித்து பார்த்துக்காங்க. இதெல்லாம் மற்றெல்லாம் பிழையான தொடர். சொல் பொருள் வேறுபாடுங்க, சரிங்களா. நமன் அப்படின்னா நம்ம யமன், அதை பொறுத்துக்க. நமன்னா யமன். நம்பர்னு கேட்டால் அடியார். நாணவமே அப்படின்னு கேட்டால் கூசாமல். உய்மின்னா ஈடேறுங்கள், சரிங்களா. இதான் பொறுத்துக்களை சரியான பதில். அடுத்து பார்த்தா சொல் பொருள் பொருளுத்துக. சமர் அப்படின்னு கேட்டால் சமர்னா போர், கழனின்னா வயல், களம்னானது கப்பல், சரிங்களா. ஆலின்னா கடல், நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சரியான பொருள் அறிய. இது கார்கர்னா நெய்பவர், சரிங்களா. கார்கர்னா நெய்பவர். ஒரு பிழைத்த ஒரு இது அடிக்கடி டிஎன்பிசி கொஸ்டின் கேட்பாங்க. இது இல்லாமல் கொஸ்டினே கிடையாது. ஒரு அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஓர் பெரிய ஓ, சரிங்களா. அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இதுதான் வந்து சரியான பதில். இது எப்படி பார்க்கணுன்னா, இந்த அழகியன்னு வருதுல, வருதில்ல உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி எப்போதும் ஓன்ட்டு பெரிய எழுத்து வரும். அதுமாரி குளம்னு வருதுல்ல, குளத்துக்கு முன்னோட்டி எழுது சின்ன இதாக வரும், சரிங்களா. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற வார்த்தை, சரிங்களா. அடுத்து வந்து பிழை திருத்துக. ஓர் அது அக்து. அக்து நகரத்துக்கு செல்லும் ஓர் வழிச்சாலை. அங்கே பாருங்கள், அதுங்கிறது நகரத்துக்கு இதில் சின்ன வருது. அதேமாரி செல்லும் ஓர் வழிச்சாலை, சரிங்களா. அது நகரத்துக்கு செல்லும் ஒரு வழிச்சாலை. ஆப்ஷன் சி தான் இதில் வந்து ஒரு சரியான பதில். எவ்வளோ உயரமான மரம், எவ்வளவு தொடர், இது வந்து உணர்ச்சி தொடர்.
அந்த ஆச்சரியக்குறி மாதிரி வந்தாலே அது உணர்ச்சி தொடர். அடுத்த தொடர் வகையை கண்டறிய கோதை தேர்வில் வெற்றி பெற்றார். இது என்ன தொடர்னு கேட்டால் செய்தி தொடர். பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்த ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள். இது வந்து ஆப்ஷன் சி தான் சரியான பதில். சரிங்களா, ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள்ங்கிறது சரியான பதில். 48 பாருங்க, சொற்களின் கூட்டு பெயர்கள். ஆட்டு, சரிங்களா, இது வந்து ஆட்டு மந்தை. எறும்பு, எறும்பு, எறும்புக்கு வந்து சாறை. கல் வந்து கல் குவியல். நூல் வந்து நூல் உருண்டை. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் இதில் சரியான பதில். 49 கொஸ்டின் பாருங்க, சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர் கான். பழம், இது வந்து பழக்குலை. இதுதான் சரியான பதில். அடுத்து பாருங்க, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தீர்கள். ஒங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர்கிட்ட பரிபாடல் நூலின் ஆசிரியர் கீரந்தியார். பரிபாடல் நூலின் ஆசிரியருங்கிட்ட கீரந்தியார். நண்பர்களே, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தமாக பார்ட் 3 வீடியோ போட்டிருக்கு. இன்னும் அடுத்து ஃபஸ்ட்டு தமிழெல்லாம் நம்ம ஓரளவுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிகே சம்மந்தமாக கொஸ்டின் வரும். அடுத்து பார்ட் 4 வீடியோவில் நம்ம சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து படிப்பு சம்மந்த பயனுள்ள தகவலாக இருக்கும். அதுவும் நம்ம சொல்கிறது நல்லா இருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நன்றி.